வெல்கம் பேக் டு ஹாப்பி ஃபில்லிங் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து புழுங்கல் அரிசி பூரி. இதற்கு தேவையான பொருட்கள் வந்து 2 டம்ளர் புழுங்கல் அரிசி வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 6 இல்லை 8 மணி நேரம் முன்னாடியே நம்ம ஊற வச்சிடணும். இது வந்து இட்லி புழுங்கல் அரிசி தான். நீங்கள் சாப்பாட்டு புழுங்கல் அரிசி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 2 டம்ளர்னா அரை டம்ளர் ரவை, வெள்ளை ரவை, நார்மல் ரவை தான். நம்ம அந்த கோதுமை ரவை கிடையாது, நார்மல் ரவை தான். திருப்பியும் சொல்கிறேன், 2:1/2 தான் வந்து மெஷர்மெண்ட். இது 2 டம்ளர் அரிசினா இது 1/2 டம்ளர் வந்து ரவை. அப்புறம் அரை மூடி தேங்காய், மீடியம் சைஸ் தேங்காயில் அரை மூடி மிக்சியில் சுற்றி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வாங்க நான் இந்த புழுங்கல் அரிசியை வந்து கிரைண்ட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், அரைச்சிருக்கேன். ரொம்ப தண்ணி விடக்கூடாது, ஏன்னா பூரியாக பண்ணுறதுனால அப்புறம் அந்த பூரி சரியாக வராது. கன்சிஸ்டன்சி இந்த திக்னஸ் ரொம்ப கம்மியாக, ஒரு டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் தண்ணி விட்டு வேணால் அரைக்கலாம். ஆக்சுவலி இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இந்த கன்சிஸ்டன்சியில் தான் நீங்கள் போடணும். இப்போ நான் ரவை ஆட் பண்ணிக்கிறேன் இதில். அதுக்கப்புறம் தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் இப்போ கலந்துடணும். நல்லா கலந்துடுறேன். இது நல்லா இப்படி கலந்துக்கிறேன் நான். இதுவும் ஆக்சுவலி எங்கள் அம்மாவோட ஒரு ரெசிபி தான், ட்ரெடிஷ்னல் அவங்க ஊர் ரெசிபி இது. நிறைய பேருக்கு கண்டிப்பாக அது தெரிஞ்சிருக்காது இந்த ரெசிபி. பட் இதை நீங்கள் இதே மாதிரி ஃபாலோ பண்ணி பூரி போட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கலந்துட்டு அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் நல்லா கலந்துட்டேன். அப்பயே உங்கள்கிட்ட சொன்னேன் பார்த்தீங்களா. இப்போ இந்த மாதிரி இப்படி உருண்டை பிடிச்சிக்கோங்க. நான் வந்து வாழையில கிடையாது, ஸோ நான் அந்த உதயம் பருப்பு அதை கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி லேசாக எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ரொம்ப மெலிசும் கூடாது, ரொம்ப தடியாக இருந்தால் வேகாது. ஏன்னா இது நார்மல் கோதுமையோ இல்லை மைதா பூரி கிடையாது. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நம்ம ஒரு பொரியாக போட்டு எடுத்துக்க வேண்டியதுதான். இரும்பு கடாயில் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போது கொதிச்சிட்டப்புறம் இதை போட்டுறேன். இது ஆக்சுவலி ஒரு பூரியாக தான் நம்ம போடணும், ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக தான் இது போடணும். அந்த நார்மல் பூரி மாதிரி டக்குன்னு திருப்பக்கூடாது. நல்லா வெந்துட்டு அப்புறம் தான் நம்ம திருப்பணும். ஃபயரும் வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. திருப்பும் போது காமிக்கிறேன். இப்போ திருப்பி போட்டுடலாம். இது ஆக்சுவலி ஒரு மாதிரி லைட் ப்ரௌனில் தான் வரும். போட்டு முடிச்சுட்டு காமிக்கிறேன். இது வரணுங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் கொஞ்சம் நம்ம பொறுமையாக இதை போடணும். நார்மல் பூரி மாதிரி டக்குன்னு வந்து இது வேகாது. ஏன்னா புழுங்கல் அரிசி இருக்குது பார்த்தீங்களா, அதனால். இது எடுத்த உடனே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி. இதே மாதிரி இன்னும் 2-3 போட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஏழு பூரி இப்போ போட்டு எடுத்தேன். எண்ணெய் வந்து அவ்வளோவா அப்சார்பே ஆகலை. அதுக்காக தான் இந்த எண்ணெய் குவான்டிட்டி உங்களுக்கு காமிக்கணும்னு தான் நான் காமிக்கிறேன். போட்டு மிஞ்சி போனால் ஒரு அரை டம்ளர் எண்ணெய் தான் கொஞ்சம் குடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், ரொம்ப குடிக்கல. ஸோ இப்போ நான் சர்விங் பிளேட்டில் போட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், பூரியெல்லாம் போட்டு முடிச்சுட்டேன். நான் சர்விங் பிளேட்லேயும் போட்டு எடுத்துகிட்டேன். ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க வந்து நீங்கள் வெஜிடபிள் குருமா, ஒயிட் குருமா, பன்னீர் குருமா, அந்த மாதிரி எந்த குருமாக்கும் இது ரொம்பவே நல்லா போகும். நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு வந்து மட்டன் அண்ட் சிக்கன் குருமாக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மஷ்ரூமுக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து இதை ஆக்சுவலி கட்லாம் பண்ணல, எப்படி யூஸ்வலாக வீட்டில் பண்ணுவாங்களோ அதே ஷேப்பில் தான் நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி அப்படின்றதுனால இதை கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அளவை திருப்பியும் சொல்கிறேன். 2 டம்ளர் புழுங்கல் அரிசி நீங்கள்
சாப்பாட்டு அரிசி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா இட்லி அரிசி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து 1/2 டம்ளர் ரவை, அரை மீடியம் சைஸ் கோகனட், இதுதான் இதோட மெஷர்மெண்ட். தேவையான அளவு உப்பு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மாவை நீங்கள் போட்டு வச்சுட்டு கூட ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம், அடுத்த நாள் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் புழுங்கல் அரிசி பூரி. கண்டிப்பாக நான் வேற ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப குவாலிட்டியான நான் ரெசிபிஸ் தான் கொடுக்குறேன் என்னோட சேனலில். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங். பை, டேக் கேர், ஸ்டே சேஃப், குட் நைட்.